வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போற படம் அன்பே டயானா. ஜமா படத்தின் மூலம் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்த பாரி இளவழகன் இந்த முறை இயக்குனராக மட்டுமில்லாமல் ஹீரோவாகவும் களமிறங்கியிருக்கிறார். இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கதையை பொறுத்தவரை சென்னை பெரம்பூரில் வாழும் இளைஞராக பாரி இளவழகன் நடித்திருக்கிறார். கல்லூரி காலத்தில் இருந்தே ஆங்கிலோ இந்தியன் பெண்ணான டயானாவை காதலித்து வருகிறார். ஆனால் வீட்டில் சாதியை பெரிதாக பார்க்கும் அம்மாவிடம் அந்த காதலை சொல்ல முடியாமல் தவிக்கிறார். இந்நிலையில் அவருக்காக சொந்தக்கார பெண்ணை திருமணம் செய்து வைக்க அம்மா முடிவு செய்கிறார். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக ஒருதலை காதலாக இருந்த டயானாவும் பாரியின் காதலை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு என்ன நடந்தது? காதலுக்காக பாரி போராடினாரா, இல்லை குடும்பத்தின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் படத்தின் மீதி கதை. நடிப்பு பற்றி பேசணும்னா பாரி இளவழகன் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். காதல், நகைச்சுவை, உணர்ச்சி என எல்லா காட்சியும் தனது திறமையை நிரூபிக்கிறார். கதாநாயகி ரம்யா ரங்கநாதன் அழகான எளிமையான நடிப்பில் மனதில் இடம் பிடிக்கிறார். ஆனால் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் நடிகை ரோஜாவும் நடிகர் சேத்தனும் தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரோஜா திரும்பி வந்திருப்பது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அனுபவம். சேத்தன் ஒரு அப்பாவாகவும் நகைச்சுவையிலும் சிறப்பாக நடித்திருக்கிறார். பரிதாக கோபி உள்ளிட்ட நடிகர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள். முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக நகர்கிறது. சில இடங்களில் இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் இடைவெளிக்கு பிறகு படம் வேகமாக மாறுகிறது. காதல், நகைச்சுவை, உணர்ச்சி, குடும்ப பாசம் என திரைக்கதை மிகவும் சுவாரஸ்யமாக நகர்கிறது. குறிப்பாக கடைசி 30 நிமிடங்கள் படத்தில் ஹைலைட். அம்மாவின் மனமாற்றம், சாதியை விட மனிதனின் குணமே முக்கியம் என்ற கருத்தை சொல்லிய விதம், கிளைமேக்ஸ், எமோஷன் எல்லாமே நன்றாக வேலை செய்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பெரம்பூரின் சூழலை மிக அழகாக காட்சிப்படுத்துகிறார். பின்னணி இசையும் பல காட்சிகளுக்கு கூடுதல் வலிமை சேர்க்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக படம் நல்ல தரத்தில் இருக்கிறது. ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், ரோஜா, சேத்தன் ஆகியோரின் சிறந்த நடிப்பு, இடைவேளைக்கு பிறகு விறுவிறுப்பாக நகரும் திரைக்கதை, நகைச்சுவை மற்றும் எமோஷன் கலந்த காட்சிகள், கடைசி 30 நிமிடங்கள் நல்ல சமூக கருத்தை சொல்லும் கிளைமேக்ஸ். மைனஸ் பாயிண்ட்ஸ் மெதுவாக நகரும் முதல் பாதி, ஆரம்பத்தில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு இருந்திருக்கலாம். மொத்தத்தில் அன்பே டயானா ஒரு அழகான காதல் மற்றும் குடும்ப உணர்வுகள் சொல்லும் படம். சிரிக்க வைக்கிறது, சிந்திக்கவும் வைக்கிறது. குறிப்பாக இரண்டாம் பாதியில் கிளைமேக்ஸும் படத்தை இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. என்னுடைய ரேட்டிங் 3.7 அவுட் ஆஃப் 5. ஒரு நல்ல குடும்பத்துடன் பார்க்க மனதை தொடும் காதல் திரைப்படமாக அன்பே டயானா கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.